பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளோடு திரை இசை ஆராய்ச்சியாளர் திரு தியாகராஜன் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். அப்பெல்லாம் கோவப்பட்டுட்டு இசையமைப்பாளர்களும் பாடல்களும் கோவப்பட்ட காலங்கள். எம்எஸ்சி சொல்லுவாரு, டிஎம்எஸ் வந்து சிலலாம் வந்து நான் பாட மாட்டேன். ஓ, அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்சி சொல்லுவாரு, நான் டிஎம்எஸ் காலில் கையில் ஊந்து கெஞ்சி கூத்தாடி பாடியா, உனக்கு வருவியா, பாட வருவியா, அப்படியெல்லாம் ஏதாவது நடந்திருக்கா சார்? யார் அந்த நிலவு சாங் அப்படிதானே வந்து எப்படி என்ன நடந்துச்சு? அந்த சாந்தி படத்துல சிவாஜி வந்து எம்எஸ்சிக்கு வந்து ஒரு சேலஞ்சு பண்ணிட்டார். ஃபாரின் சிங்கர், ஹாலிவுட்ல சிங்கர். அந்த சாங் ஒன்று எம்எஸ்சி காமிச்சு இந்த மாதிரி ஒரு நாள் கம்போஸ் பண்ண முடியும். எம்எஸ்சி சொல்லியிருக்காரு, நான் கம்போஸ் பண்ணிவிடுவேன், உங்களால் நடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. சரியா, நீ சேலஞ்சாக எடுத்துக்க, நான் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன். அப்போதான் இந்த யார் அந்த நிலவு, அந்த ஃபாரின் அந்த சிங்கரோட பாப்புலர் சிங்கர் இன் ஹாலிவுட், அவர் ஸ்டைலில், அவர் அந்த பாப் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அது டிஎம்எஸ்க்கு வந்து பாடி எம்எஸ்சி காமிச்சு இந்த மாதிரி பாடும். டிஎம்எஸ் எல்லாம் இப்போ ஒரு மிடில் அண்ட் ஹை பிச் தான் பாடிருக்கேன் எல்லா சாங். அதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப பேச, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்லி யாரோ வந்து யாரோ தந்த உறவு, இந்த மாதிரி பேஸ்லேயே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் பேஸில் பாடுறது கஷ்டம். எப்போவும் இப்போ ஜேசுதாஸ் பார்த்தீங்கன்னா, பிபி சீனிவாஸ் ஜேசுதாஸ்லாம் பேஸ் ரொம்ப டெப்த்தாக இருக்கும், அவங்க ரொம்ப டெப்த்து போகும். பிபி சீனிவாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட லைட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா, ஒன்று பிபி சீனிவாஸ் பாட்டில் ஒரு இடத்த போய் நிறுத்துறாரு, ஒரு ஃபேஸை நிறுத்துறாருன்னா ஒன்று தள்ளி போய் நிறுத்துவாங்க, இல்லை முன்னாடி நிறுத்துவாங்க. கரெக்டாக அவர் நிறுத்த முடியாது யாராலும். ஓ சரி, ரொம்ப நுணுக்கமான சிங்கர் பிபி சீனிவாஸ். அந்த மாதிரி இது பேஸில் இவர் கம்போஸ் பண்ணி என்ன என் மார்க்கெட்டிங் காலி பண்ண நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எம்எஸ்சி கெஞ்சி கூத்தாடி டிஎம்எஸ் பாட மாட்டேன், பாட மாட்டேன் யோசிச்சு மியூசிக் டைரக்டர் பாட மாட்டேன்னு வேற சொல்ல முடியும். பாட மாட்டேன்னு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டியூனுக்கு எனக்கு வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகாது, இந்த மாதிரி நான் பாடினது இல்லையே அப்படின்னு அந்த பாட்டு தான் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. சிவாஜி வந்து அதை சேலஞ்சாக எடுத்துகிட்டு இருந்தால் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி, இவன் எம்எஸ்சி இப்படி பண்ணிட்டாரு, டிஎம்எஸ் அவ்வளோ அற்புதமாக பாடிட்டாரு, கண்ணாசன் அவ்வளோ அற்புதமாக பாடிட்டாரு, நான் அதுக்கு தான் மேட்சிங்காக நடிக்கணும்னு சொல்லி தான் சேலஞ்சாக எடுத்து வச்சு சாந்தியில் அந்த சீனை எங்கேயோ போயிடுச்சு, டாப்பில் போயிடுச்சு, சேலஞ்சாக எடுத்து பண்ணது. அது மாதிரி அந்த பிணக்குகள் உண்டு. ஆனால் ஒன்று அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக தான் எடுத்துப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துப்பாங்க, சீரியஸாக எடுத்துக்கிறது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வாலி வந்து கேவி மாதவனை வாய்ப்புக்கு தேடி போகும்போது, இப்போ கேவி மாதவனுக்கு என்னென்னா எத்தனையோ பேர் வாய்ப்பு தேடி வராங்க. அதில் வந்து சாதாரணமாக எழுதக்கூடிய கவிஞர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து வெறுத்து போயிருப்பாங்க. சினிமா ஆசையில் வராங்க, பிளேபேக் சிங்கர் பாடணும்னு வராங்க, ஏன்னா அந்த மாதிரி இப்போ லீக்ஸ் எழுதணும்னு எவ்வளோ பேர் வாய்ப்பு தேடி வராங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்டு தான் அவங்க அக்செப்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வாலின்னு ஒருத்தர் வந்திருக்காரு பாட்டுன்னு, என்ன வாலி கோழின்னு சொல்லிட்டு புது ஆளெல்லாம் கொண்டு வர, ஏன்டா என் கழுத்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. யாரு? எம்எஸ்வி கேவி மகாதேவன். அப்புறம் ஏதோ புகழேந்தி சார் யாரோ சொல்லி, அவரோட அசோசியேட் மியூசிக் டைரக்டர் புகழேந்தி சார் சொல்லி அந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணி. இதில் கிரேட்னஸ் என்னன்னா, கேவி மாதவன் இந்தியாவில் நீங்கள் யூ டேக் ஆல் த கம்போசர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கம்போசர் இந்தியாவில் பார்த்து இன்னி வரைக்கும் கம்போசர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் ஹார்மோனியம் தான் யூஸ் பண்ணிப்பாங்க, கம்போசிங்க்கு ஹார்மோனியம் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ், அதாவது ஹார்மோனியத்தில் வந்து வாசிக்கும் போது தான் டியூன் மேலே போயிட்டே இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ஹார்மோனியம் வந்து பெரிய அற்புதமான இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கு அதை இந்துஸ்தானி கர்நாடிக்கில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே தோற்று. சினிமா மியூசிக்கு ஒரு கம்போசருக்கு முக்கியமான தேவை ஹார்மோனியம். ஏன்னா அதோட டோனல் குவாலிட்டி அந்த மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். டியூன் கம்போசிங் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஹார்மோனியம் ஒன்று தான். இந்தியாவில் இந்த ரஹ்மான் வரைக்கும் இளையராஜா வரைக்கும் ஹார்மோனியம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க கம்போசிங்க்கு. ரஹ்மான் தான் வந்து கீபோர்டு, ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் அப்படின்னு. இன்றைக்கி எல்லாம் கீபோர்டு தான் கம்போஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆல்மோஸ்ட் ஆல் த கம்போசர், டி.கே. ராமமூர்த்தி, விஸ்வநாதராமமூர்த்தி, டி.கே. ராமமூர்த்தினா வயலினே கம்போஸ் பண்ணுவார். ஓகே, அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவர் டி.கே. ராமமூர்த்தி. கேவி மகாதேவன் தான் ஒன்லி கம்போசர் இன் இந்தியா. இன்ஃபேக்ட் அவர் பெரிய ஹார்மோனிஸ்ட். அவர் எஸ்.வி. வெங்கட்ராமன் ட்ராமாக்கெல்லாம் வந்து அவர் வாசிச்சிருக்காரு. எஸ்.வி. வெங்கட்ராமன் படத்துக்கும் கேவி வாசிச்சிருக்காரு. ஒரு சீனியர் எஸ்.வி. வெங்கட்ராமன் இரும்பு திரைப்படத்துக்கும் மியூசிக் பண்ணுவார், வைஜெயந்தி மலர்ச்சிவாய் சொல்லி. அதில் என்னன்னா, அந்த ஹார்மோனியம் வந்து எந்த ஹார்மோனியம் நல்லா வாசிக்கக்கூடியவர், ஆனால் அவர் வாசிக்க மாட்டார். இப்போ ஒரு படத்துக்கு ஒரு கம்போசிங் வச்சுக்கோங்களேன், பாட்டு வருது, ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் உட்காந்துருப்போம், கண்ணாசன்கிட்டே பாட்டு வருது. மடி மீது தலை வைத்து வெடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். அன்னை இளம் படத்தில் டிஎம்எஸ் சுசிலா பாடின பாடு, கேவி மியூசிக் பாடு. லிரிக்ஸ் வந்து மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம், மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே, பொங்குது மேனி களைப்பிலே, பொழுதும் புகழரும் அணைப்பிலே, வாயின் சிவப்பு விழியிலே, மலர்கண் விழுப்பு இதழிலே, தாவும் நிலவின் அழகிலே, காலம் நடக்கும் உறவிலே. படிச்சுடுவார் ஒரு வாட்டி, திருப்பி ஒரு வாட்டி படிப்பார். மூணாவது வாட்டி தேர்ட் டைம் படிக்கும்போது அப்போது அந்த பகாடி ராகம் ஸ்கேலப்படி, மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்கும், அப்படியே ஃபுல்லாக பாடி
பாட்டிலே ராகத்தையும் டியூனையே அந்த பாட் அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ் சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 95% ஆஃப் த சாங்கு லீக்ஸுக்கு தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. டியூனை கம்போஸ் பண்ணி லீக்ஸ் எழுதுறது கிடையாது. இப்போ ராஜா சார்லாம் பார்த்தீங்கன்னா டியூனை கம்போஸ் பண்ணிட்டு லீக்ஸ் அது மேலே தான் எழுதியிருக்காங்க எல்லாருமே. எம்எஸ்சி 50 லீக்ஸும் கம்போஸ் பண்ணியிருக்காரு, இவர் கொடுக்க டியூனுக்கு அது லீக்ஸும் போட்டிருக்காங்க. பட் கண்ணாசன் பிடிவாதமாக இருந்தார் கடைசி வரைக்கும். அதில் 95-96% லீக்ஸுக்கு தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு கேவி மகாதேவன். அப்புறம் பேலன்ஸ்னால் புகழேந்தி சார் பார்த்துருவார். ப்ரீலூட் மியூசிக்கு, இன்டர்லியூட் மியூசிக்கு, பின்னாடி வர அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதுதான் ஆர்னமெண்டேஷன். அதாவது ஒரு 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 பையன் வரான், நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க கல்யாணத்துக்குன்னா அப்படியே வர மாட்டாங்க. அவங்க மேக்கப், ஆர்னமெண்டேஷன், நகையெல்லாம் போட்டு நல்லா போட்டு அந்த ஆர்னமெண்டேஷன் ஃபுல்லாக பண்ணுறது புகழேந்தி சார். இவர் டியூனை மாற்ற சொல்லிட்டு போயிட்டார் கேவி. அது பண்ணி நோட்டேஷன் கொடுத்து ரிஹர்சல் பார்த்து கண்டக்ட் பண்ணி ரெக்கார்டிங் முடிச்சு எல்லாம் பண்ணது புகழேந்தி சார். சிங்கர் சொல்லி கொடுத்து. இளையராஜாவுக்கு கோவம் நல்லா வருமா சார்? கோவம் வரத்தான் செய்யும். பெரிய கலைஞர் இல்லையா, மகா கலைஞர் இல்லையா, கோவம் வர வேண்டிய இடத்துல கோவம் வரது தப்பே கிடையாது. ஆனால் அவர் ரெக்கார்டிங்கில் இருந்த அளவுக்கு கோவம்லாம் பட மாட்டார். நாங்கள் பார்த்துருக்கோம் ரெக்கார்டிங், நிறைய பிரசாத்தில் பார்த்துருக்கோம். நான் சொல்ல 80s பார்த்துருக்கோம். கோவப்பட மாட்டார், ரொம்ப பங்க்சுவாலிட்டி எதிர்பார்ப்பார். கருத்தில் சிவாஜி கணேசன் மாதிரி அவர். இன்ஃபேக்ட் சிவாஜியை பீட் பண்ணது யாருமே இது வரைக்கும் பொறுக்கல. 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:30 வந்து உட்காந்துருவார், ஃபுல் மேக்கப்பில் உட்காந்துருவார். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். கடைசி படம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருந்தார், பங்க்சுவாலிட்டி. ராஜா சார் வந்து 7 மணினா, ஏன்னா மயிலாப்பூரில் நாங்கள் இருந்து வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார், சொலைப்பூர் ஸ்ட்ரீட் பக்கத்தில் சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் அங்கே இருக்குது, பின்னாடி தான் இருந்தார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்டிங்க்கு அப்போ வந்து அந்த 6-6:15 காரு போகும், எங்கள் வீட்டை தாண்டி போகும். இவ்வளோ தூரம் முடி வச்சிருப்பார் ராஜா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாரு. 1976 அந்த பீரியட். 3ஆம் வீட்டில் குமார்னு பேஸ் கிட்டாரிஸ்ட் இருந்தார், அவர் ஆர்ஸ்ட்டை பிக்கப் பண்ணிட்டு போவார். கரெக்டாக ரெக்கார்டிங் தேட்டர் நாங்கள் 7-7 அங்கே போயிடுவார். போயிட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடுவார் ராஜா சார். காலையிலே தொடங்கி பர்ஃபெக்டாக இருக்கும். கடுமையான உழைப்பாளி. கார்த்தால் 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்து இந்த கோபாலகிருஷ்ணன் இருந்தார் இல்லையா, அவர் வீட்டில் போயிட்டு மியூசிக் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு ரெக்கார்டிங் கிளம்பிடுவார். வேற யாராவது டிவி கோபாலகிருஷ்ணன் இருந்தார் இல்லையா, அவர் வீட்டுக்கு 4 மணிக்கு போய் மியூசிக் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு என்ன இதை சாப்பிட்டுட்டு உடனே ரெக்கார்டிங் போயிடுவார். உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடைக்காது சார். அசுர உழைப்பு அவங்கலாம். எம்எஸ்சி கேவி இல்லை, ஏதாவது பாடல் ஆசிரியர்கள், அதுக்கு இடையில ஒரு வைரமுத்து கூட ஒரு கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து இல்லையா அவங்களுக்கு, அதெல்லாம் எப்படி உருவாச்சுது? இல்லை, அது ஈகோ கிளாஷ் சார். அதாவது அவரே என்ன சொன்னார்னா, வைரமுத்து வரும்போது ஃபஸ்ட்டு சாங் பொன்மாரி பொழுதுக்கு வரும்போது பாரதி ராஜாவை வைரமுத்து 1 வருஷம் பாரதி போய் பார்த்துருக்காரு வைரமுத்து. இப்போது தரேன், வாய்ப்பு தரேன், அப்போ தரேன், அப்புறம் பார்க்கலாம், இப்படி தான் உங்களுக்கு தெரியும். பட்டிங் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து 10 வாட்டி அலைய வேண்டியிருக்கும், 100 வாட்டி அலைய வேண்டியிருக்கும், ப்ரொடக்ஷன் போய் ஏறி இருக்கும், இப்படி தான் போராடி இருக்கார் வைரமுத்து. அப்புறம் பாரதி ஆஷின் போயிருக்கார். அப்புறம் அந்த வைகரை மையங்களோ ஏதோ ஒரு புக்கை பார்த்துட்டு ராஜா வந்து அந்த சான்ஸை கொடுத்துருக்கார் பொன்மாரி பொழுது. அப்போது ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரிய பெரிய யானையெல்லாம் சாய்க்க வந்து இருக்குது. அவர் என்ன மென்ஷன், கண்ணாசன் வாலியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு, வைரமுத்தை தூக்கி வச்சு பேசியிருக்காரு. அந்த என்ன ஈகோ கிளாஷு எனக்கு புரியல. ஆக்சுவலி ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு ரெடியூஸ். இப்போது மியூசிக்கு இசையமைப்பாளர் இல்லாமல் லிரிசிஸ்ட் கிடையாது, லிரிசிஸ்ட் இல்லாமல் இசையமைப்பாளர் கிடையாது. இப்போது தானன்னு தன்னா தானன்னு தன்னா தானு தானன்னா தானு தானு தன்னா தன்னா தானு நன்னா தானு தானு நன்னா தானு 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 நன்னா தன்னானு தன்னானு தானு நன்னானா, இப்படி நான் பாடிட்டு அது தியேட்டரில் ஓட்ட முடியுமா? லிரிக்ஸ் இஸ் எ வெஹிக்கிள். இதுக்குள்ள என்ன லிரிக்ஸ் சார் இருந்துச்சு? எது உள்ள இப்போ இந்த மியூசிக்குள்ள 400 சிந்தாவளி சிந்து நான் ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் புரியவில்லை, அந்த வார்த்தையை போட்ட அப்புறம் தான் சார் அர்த்தம் அழகே வருது, அர்த்தமே வருது. ஐ வாண்ட் டெல் யூ சம்திங், யூ கேன் லிவ் வித்தவுட் மியூசிக் பட் யூ கேன் லிவ் வித்தவுட் லாங்குவேஜ். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை நான் பாராட்டின வார்த்தையால் தான் சார் பாராட்டுறேன். இசையால் பாராட்டினு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஒரு சோகம் வீட்டில் நடந்துருது, அப்போ உங்களுக்கு உலகத்தையே பிடிச்ச பாட்டை பாட்டவன்னு ஏன் சொல்ல, அது நிறுத்து அப்படின்னு. 6 வார்த்தை பேசுறவங்க தான் உங்கள் அருகில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், மொழி ரொம்ப முக்கியம், இசை முக்கியம்தான், மிக உயர்ந்த இசை. அதுக்கு மேலே என்னை பொறுத்த வரைக்கும் மொழி. இளையராஜாக்கும் வைரமுத்துக்கும் அதனால அந்த நேரத்தில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு இல்லை? இருந்தது. ஒரு 6 வருஷம் அவங்க ரொம்ப பீக்கில் எல்லா பாட்டும். அந்த நேரத்தில் யார் ஃபில் பண்ணாங்க இளையராஜாக்கு வார்த்தைகள்? மூமேத்தா இவங்களாம் இருந்தாங்க இல்லையா? இல்லை, அந்த அளவுக்கு இப்போ ஒரு அவருக்கு சொல்லுவாங்க ஒரு விஷயம், இளையராஜா படங்களில் மியூசிக் தான் டாமினேட் ஆகணும், லிரிக்ஸ் டாமினேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது கவனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? அப்படி இருக்க முடியாது சார். அது மாதிரி இருந்தால் வார்த்தை வந்து விடாது கவிஞனுக்கு. இந்த இல்லை அதான் அப்போ அதனால அதுக்கு பிறகு வைரமுத்துவை தாண்டி நீங்கள் மூமேத்தாலேருந்து நிறைய பேர் சொல்கிறீங்க, அவங்களாம் ஒரு டாப் அப்படிங்கிற இடத்துல வராமல் ஒரு பாடலாசிரியர்களாகவே இருந்துட்டாங்கல்ல, அதான் கேட்குறேன். அது காரணம் என்ன? அந்த நேரத்தில் நிறைய பாடலாசிரியர்கள் வந்தாங்க. வைரமுத்துவே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல நிறைய பாடலாசிரியர்கள் கொண்டு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து பாட்டை ஹிட் பண்ணாங்க.
அந்த மாதிரி தான் பண்ண முடியாது. வைரமுத்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லிரிசிஸ்ட் ஆஃப் தமிழ் சினிஃபி, அதில் டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரோட அந்த கருவாச்சி காவியம் கள்ளி காட்டியது ஆமா இலக்கியம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிக உயர்ந்த இலக்கிய கருத்து. அவர் கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் மறுப்பே கிடையாது. இப்போ வாலி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அதாவது ஒரு பாட்டிலேயே கண்ணாசன் எவ்வளோ தத்துவ பாடல்களாக எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு மேட்சிங்காக ஒரு பாட்டில் அவர் பண்ணியிருக்காரு. ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான், அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னார், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னார். பெண்களோ அழகை வாங்க வந்தார், ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார், கவிஞர்கள் பொருளை வாங்கி சென்றார், புலவர்கள் பொய்யை வாங்க வந்தார், குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார், உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார், ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார். எதையும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்னவென்றாலும் அவர் தந்தார், இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. சார் உண்மையாவே நிறைய தகவல் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து நிறைய பேசணும். ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ.